இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க? செடி வைக்க போகிறீங்க. என்ன செடி வைக்க போகிறீங்க? பட்டாணி செடி. பட்டாணி விதைகள் எங்கே இருக்குது? இதுதான் பட்டாணி விதை. இந்த மாதிரி முளை கட்டி இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செடியில் நட்டு வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? கல் எடுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மண்ணெல்லாம் நல்லா குத்தி விடணும். குத்தி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பட்டாணியாக உள்ளே வச்சு அழுத்தி விட போகிறோம். இருங்க, மாமி ஃபஸ்ட்டு குத்துறேன் பாருங்கள். நல்லா இப்படி மேலே தோண்டி விடணும். சரியா? நீங்களே பண்ணுங்கள். நல்லா குத்தணும். அதை இப்படி நல்லா உள்ளே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க பட்டாணியை. அவ்வளோதான் அவ்வளோதான். ஏன்னா இந்த வேர் இருக்குல்ல, இது வந்து இப்படி நல்லா வெளியில் தெரியணும். அப்போ தான் செடி முளைச்சி வரும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வைங்க பார்க்கலாம். அந்த செடி மேலே தெரிகிற மாதிரி வைங்க. நீங்கள் வைங்க, நீங்கள் செய்யணும், நீங்கள் கற்றுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணணும்? கட்டாயமாக ஒரு மரமாவது வைக்கணும். குறைஞ்சது ஒரு சின்ன சின்ன செடிகளாவது வச்சுக்கணும். சரியா? தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணியை எடுத்து இப்படி தெளிக்கணும். எல்லா விதைகளையும் வைங்க. ஃபஸ்ட்டு எல்லா பீட்ஸையும் எடுத்து வைங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. போதும் போதும். இதில் ஏதாவது உரம் கிடச்சா கூட போட்டு வைக்கலாம். வெரி குட். ஓகே. எல்லா விதையும் எடுத்து வைங்க. அதுதான், அதில் படாமல் குத்தணும். அப்புறம் இதில் பட்டுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம், அப்புறம் செடி வராது. ஸோ இன்னொன்று எடுத்து, இதுக்கு மேலே இந்த குச்சி நமக்கு வேண்டாம். இன்னொன்று எடுத்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்றா வச்சுட்டே வாங்க. வச்சுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். இன்னும் லைட்டாக பிடிச்சி இப்படி உள்ளே தள்ளணும். அப்போ தான் நல்லா போய் அது பதியும் மண்ணில். சரியா? பார்க்கலாம். பாப்பா வைக்கிற செடியிலேருந்து பட்டாணி செடி வருதான்னு பார்க்கலாமா? எல்லாமே வச்சுட்டிங்களா? எல்லாத்தையும் வச்சுருங்க பார்க்கலாம். சரி, செடி எதுக்காக வைக்கிறோமா? மரம் மாதிரி நீட்டாக வரும். எதுக்காக மரங்கள் தேவைப்படுது? சாக்லேட் கிடைக்குமா? ஓ, அந்த மரங்கள் மாதிரி வளர்ந்துருமா? ஓ, அதுக்காக மரம் வைக்கிறோம் இல்லையா? மரம் இருந்தால் தான் நமக்கு மழை கிடைக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் கிடைக்கும். ஆமாம், சாக்லேட்ஸும் கிடைக்கும். இப்போ நம்ம வைக்கிற இந்த பட்டாணி இருக்குல்ல, அதான் இப்போ இந்த பட்டாணி செடி வைக்கிறீங்கல்ல, இதிலேருந்து ஒரு செடி முளைக்குமா? அந்த செடியிலேருந்து உனக்கு நிறைய பட்டாணி கிடைக்கும். அப்போ அந்த பட்டாணி நீங்கள் சாப்பிட்லாம். ஆமாம், இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம மரம் செடி எல்லாமே வைக்கணும். ஸோ இந்த நியூ இயருக்கு நீங்கள் வைக்கிற ஃபஸ்ட்டு மரமாக இது? ஃபஸ்ட்டு செடியா இது? இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் வைப்பீங்களா நீங்கள்? இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இந்த செடியை வளர்க்க வைப்பீங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் எல்லோரும் ஒரு ஒரு சின்ன சின்ன செடியாவது வளர்த்து விடுங்க. ஓகே, பெரிய செடியாவோ மரமாவோ வைங்க. அதுதான் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சாக்லேட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த பட்டாணி யார் சாப்பிட்றது? ரெண்டுமே சாப்பிடுவீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்குது கௌஷி? எங்கேருந்து? காட்டில் இருந்தா? காட்டில் எல்லாமே வளர்க்குறாங்களா? மரங்கள் காட்டிலேருந்து கிடைக்குதா?
அப்போ மரங்கள்லாம் யார் வச்சுருப்பா? இப்போ நீங்கள் வைக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி தான் எல்லாரும் மரங்களை வச்சுருப்பாங்க. வெரி குட். உன் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாரும் வைப்பாங்க. அப்படி நம்ம எல்லாரும் மரம் வச்சோன்னா நமக்கு நிறைய மரங்கள் கிடைக்கும்ல. அப்புறம் நமக்கு ஏர் பொல்யூஷனே வராதுல்ல. தலைகீழாக வைக்கக்கூடாது. அந்த விதை மேலே தெரியணும். இது இருக்கு இல்லையா, இது கீழே போகக்கூடாது. இது இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் செடி சீக்கிரமாக கிடைக்கும். நோ ப்ராப்ளம். திரும்ப எடுத்து வைங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் எடுத்து காட்டலாம். சரியா? நீங்கள் டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த செடிக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். சரியா? செடியை காய விடக்கூடாது. ஓகே, அந்த தண்ணி அதில் ஊற்றுங்க. நோ ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிங்க. ரொம்ப விட்டுட்டா விதை வந்து அழுகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி தெளித்து விடுங்க. தெளிச்சுட்டு ஒரு ஓரமாக வைங்க. எவ்ரிடே ஈவினிங்கும் மார்னிங்கும் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. சரியா? இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லிவிடுங்க. நீங்களும் மறக்காமல் செடி வளர்த்துருங்க. சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் செடி வளர்த்துருங்க. பாய். கொஞ்ச நாளும் உள்ளே போக மாட்டேங்குது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே. உங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டேன். ஓகேவா? பாப்பா எப்படி செடி வச்சுருக்காங்க? சூப்பராக வச்சுருக்காங்க. எத்தனை வச்சுருக்கீங்க நீங்கள்? நிறைய வச்சுருக்கீங்க. சரி, நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? எடுக்கலாம். ஓகே, பாய் சொல்லுங்கள். பாய். எங்கே பார்த்து சொல்லுங்கள்.